வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா, VLOOKUP யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட்ல இருந்து பர்டிகுலர் டேட்டாவை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ VLOOKUP ஃபார்முலா எதுக்கு யூஸ் ஆகுது, ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ண போகிறோன்றதான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே வாங்க. இப்போது இது டுடேஸ் டேட்டா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டவுன்லோட் பண்ண டேட்டான்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கோ, என்ன டாக்குமெண்ட், எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த டாக்குமெண்ட் ஐடிலாம் நான் டவுன்லோட் பண்ணிக்கேன்னு வச்சுக்கோங்க. இதுதான் என்னோட பேஸ் ரிப்போர்ட். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் எல்லா டாக்குமெண்ட் ஐடியும் இருக்கும். ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நான் கம்பேர் பண்ணி தான் எப்படி கம்பேர் பண்ணி இந்த VLOOKUP ஃபார்முலாவை எப்படி யூஸ் பண்ணுறேன், ஸோ எப்படி கம்பேர் பண்ணி எடுக்கலான்றது. மேக்ஸிமம் VLOOKUP அப்படின்னா என்னென்னா வெர்டிக்கல் லுக்கப். ஸோ லுக்கப்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சம்திங் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, சர்ச் பண்ணுறது. ஜஸ்ட் சிம்பிளாக நான் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எடுத்து ஸோ இதில் இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எக்ஸிஸ்டாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம மேனுவலாக பண்ணுறோம்ல, ஸோ இதுதான் VLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் எல்லா டாக்குமெண்ட் ஐடியும் செக் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ இதோட ஸ்டேட் டைம் எனக்கு தெரிஞ்சிச்சு, இதோட அமௌண்ட் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை தான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்காங்க VLOOKUP ஃபார்முலாவில். ஸோ VLOOKUP ஃபார்முலாலாம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ VLOOKUP டைப் பண்ணிங்கன்னா இங்கே கிளியர் கட்டாக இங்கேயே இருக்கும் பாருங்கள். ஸோ லுக்கப் வேல்யூ. ஸோ லுக்கப் வேல்யூனா எந்த வேல்யூ நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்க, ஸோ அப்படின்றது தான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஐடி டேபிள் அரே அப்படின்னா வேறு எங்கே போய் இதை நீங்கள் தேடணும்னு நினைக்கிறீங்க. ஸோ எங்கே போய் இதை சர்ச் பண்ணணும்னா நான் பேஸ் ரிப்போர்ட்டில் இங்கே இருக்குது. ஸோ நல்லா இதுதான் மெயின் கான்செப்ட் இந்த VLOOKUP ஃபார்முலாவில். நீங்கள் சர்ச் பண்ணுற இப்போ டாக்குமெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ டாக்குமெண்ட் ஐடி தான் ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கணும். ஸோ நான் இப்படி நான் தேடக்கூடாது. ஸோ இப்படி தேடிட்டோம் இல்லை, இந்த டாக்குமெண்ட் ஐடி வந்து இப்போ A காலம் இல்லை B காலமா அப்படி இருக்கவும் கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கணும். நீங்கள் சர்ச் பண்ணுற டாக்குமெண்ட் ஐடி இதுக்கு ரிலேட்டட் ஃபர்ஸ்ட் காலமாக இருக்கணும். ஏன்னா அந்த டாக்குமெண்ட் அந்த லுக்கப் வேல்யூ அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்டேட் நேமோ இல்லை அமௌண்ட்டோ எடுக்கலாம். ஸோ இப்போ நான் எதுவுமே எடுக்கல, ஜஸ்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் தான் நான் செக் பண்ணுறேன்னா A காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே என்ன கண்டென்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் எப்போவுமே அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் கண்டென்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணும்போது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல டாலர் இல்லை. ஸோ டாலர் இருந்தால் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த செல்லுக்கு ட்ராக் பண்ணும்போது அந்த ரோ நம்பர் சீரியஸ் இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அது தேவையில்லாத ராங்கான ஆன்சர்ஸ் கூட கண்டிப்பாக அப்படி தான் வரும். அதனால் பெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது A காலம், எல்லா காலமே அந்த காலமே சூஸ் பண்ணிக்கோங்க. பெர்ஃபார்மன்ஸ் நல்லா ஃபாஸ்ட் ஸ்பீடாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், காலம் இண்டெக்ஸ். ஸோ என்ன உங்களுக்கு அவுட்புட்டாக வரணும். இப்போ இந்த டாக்குமெண்ட் ஐடி பேஸ் பண்ணி இங்கே டாக்குமெண்ட் ஐடி தான் சர்ச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் ஐடி பேஸ் பண்ணி டாக்குமெண்ட்டே அவுட்புட்டாக வரணும்னா ஃபர்ஸ்ட் காலம் கரெக்டுங்களா. இப்போ இந்த டாக்குமெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி எனக்கு இந்த ஸ்டேட் நேம் ஆர் இங்கே அமௌண்ட் எனக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா அதை பேஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு நான் அடுத்தடுத்த எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியாகவே புரியும். இப்போ டாக்குமெண்ட் ஐடினா நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு காலம் தான் எனக்கு அந்த காலமே போட்டேன். ஸோ கமா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஜீரோ கொடுங்க, 0 or 1 கூட கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச்சு, ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ 0ன்றது ஃபால்ஸ் மீனிங், ஃபால்ஸ்ன்ற அர்த்தம். நீங்கள் ஃபால்ஸ்ன்னு கூட டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபால்ஸே எப்போயும் சூஸ் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட் நமக்கு வேணால், எக்ஸாக்ட் மேட்ச் நமக்கு வேணும். இப்போ புரியுதுங்களா? ஸோ நான் காலம் ஒரே ஒரு காலம் தான் சூஸ் பண்ணிக்கேன், ASTன்னு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு காலம் வரணும்னு சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு காலம் என்னென்னா டாக்குமெண்ட் ஐடி தான். ஸோ இதே சூஸ் பண்ணி நீங்கள் எல்லாத்துக்கும் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா. இப்போ இதில் நாட் அப்ளிகபிளாக எத்தனை வருதுன்றதை நம்ம செக் பண்ணுவோம். ஸோ நாட் அப்ளிகபிள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாட் அப்ளிகபிளாக வருது. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட்டை மட்டும் ஏதோ சம்திங் மேபி ராங்காக அப்டேட் பண்ணிக்கலாம் இல்லை சம்திங் ஏதோ, இதை மட்டும் நம்ம செக் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது எனக்கு இந்த டாக்குமெண்ட் ஐடி நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஐடியை பேஸ் பண்ணி இன்வாய்ஸ் அமௌண்ட்டோ இல்லை சம் அதர் ஸ்டேட் நேம் எனக்கு தெரியும். எனக்கு வெறும் டாக்குமெண்ட் ஐடி மட்டும் தான் எனக்கு ரிப்போர்ட்டில் இருக்குது. பேஸ் ரிப்போர்ட்டில் தான் எனக்கு ஸ்டேட் நேமு மற்ற அதர்ஸ் ஃபீல்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த பட்சத்துக்கு நான் வந்து VLOOKUP ஃபார்முலா அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்டேட் நேம் எடுக்க போகிறேன். ஸோ இந்த டாக்குமெண்ட் ஐடி இதை சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த ஸ்டேட் நேம் எந்த காலம் இருக்கோ அந்த காலம் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக கூட செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டேட் நேம்க்கு உண்டான அந்த நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ இதிலே கரெக்டாக இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த 2C
ஸோ இது வரைக்கும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் தெரியும். அதனால தான் நான் எந்த காலம் வேணுமோ அது வரைக்கும் செலக்ட் பண்ணுவேன். இப்போ இது வரைக்கும் இப்போ இவ்வளோ காலம் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டேட் நேம் எத்தனாவது காலம்னு நீங்கள் எண்ணிட்டு இருக்கணும். இங்கே ஒரு 3 காலம் ட்ராவல் நீங்கள் இது பண்ணுவீங்க. ஸோ ஒரு 20-30 காலம் இருக்கும்போது அந்த நம்பர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும். எந்த காலம் வேணுமோ அந்த காலம் வரைக்கும் சூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக அதுவே நம்பர் சொல்லும். ஸோ செகண்ட் காலம்னு சொல்லுது. ஸோ ஜஸ்ட்டு கமா போட்டு 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா செகண்ட் காலம். ஃபர்ஸ்ட் போட்டிங்கன்னா டாக்குமெண்ட் ஐடி கிடைக்கும். 2 போட்டிங்கன்னா ஸ்டேட் நேம் கிடைக்கும். ஓகேங்களா? கமா ஏற்கனவே ஃபால்ஸ் யூஸ் பண்ணீங்க. ஃபால்ஸ்னாலும் 0னாலும் ஒன்று தான். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற உங்களுக்கு ஸ்டேட் நேம் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ வேணும்னா நீங்கள் கிராஸ் செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதை எடுத்து இதில் சர்ச் பண்ணுங்கள். ஆந்திர பிரதேஷ் கரெக்டாக இருக்குங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட் ஏன் இல்லை, நீ மேனுவலாக கூட இது ஏன் இல்லைன்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்ப்போம். இல்லை. ஸோ இல்லை, இதுதான் கான்செப்ட். VLOOKUP இதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வெர்டிக்கலாக இது லுக்கப் பண்ணுறதுனால வெர்டிக்கல் லுக்கப். இதே இது ஹரிசாண்டலாக வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ இப்படி இந்த செக்டரில் ஹரிசாண்டலாக நீங்கள் லுக்கப் பண்ணுச்சுன்னா HLOOKUP யூஸ் பண்ணணும். ஆனால் மேக்ஸிமம் HLOOKUPன்றது வெரி ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். VLOOKUP தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது. இன்னொன்று VLOOKUP தான் எக்ஸலில் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. மேக்ஸிமம் நீங்கள் போகிற இன்டர்வியூவில் கூட இதெல்லாம் கேட்பாங்க. இந்த VLOOKUP ஃபார்முலா எக்ஸல் பேஸ்டு அந்த ஒர்க்கில் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அது தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பொசிஷன் போனாலும் ஒரு ரிப்போர்ட்டை கம்பேர் பண்ணுறது தான் நமக்கு எப்படியும் கண்டிப்பாக ஒரு 1 hour ஒர்க்காவது நமக்கு இருக்கும் டெய்லி பேசிஸில். ஸோ அதில் VLOOKUP ஃபார்முலா தான் மெயின் பார்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் டேட்டா பேஸ் டீமாக இருக்கலாம், இல்லை ஃப்ரண்ட் அண்ட் டீமாக இருக்கலாம், எந்த டீமாக இருக்கலாம், எந்த இதில் ஒர்க் பண்ணாலும் இதை நீங்கள் பேசாதுன்னா உங்கள் வேலையை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓகே, இதை பேஸ் பண்ணி என்ன ஆட்டோமேட் பண்ணலாம் ஸோ அப்படின்றதான் இப்போ நம்ம அந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இதே கான்செப்ட் தான். ஜஸ்ட் இது எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் இதில் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் மேக்கரை ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ரெக்கார்ட் மேக்கரை ஆன் பண்ணிட்டு VLOOKUP கிளாஸ்ன்னு போட்டுருக்கேன். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ எங்கே நமக்கு அவுட்புட் வரணுன்றதா VLOOKUPல ஒரு மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஸோ இதில் நீங்கள் பேஸ் ரிப்போர்ட்லேயும் நீங்கள் VLOOKUP போடலாம், அதுலேயும் VLOOKUP போடலாம். பட் எங்கே உங்களுக்கு ஆன்சர் வேணும்னா இது பேஸ் ரிப்போர்ட்டில் நிறைய எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இன்றைக்கி ரிப்போர்ட்டில் எனக்கு வரக்கூடிய ஆன்சர் தான். இது டெலிட் பண்ண அப்படியே ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். இதுவும் கேப்சர் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதுவும் கேப்சர் ஆகிட்டு பாருங்கள், கிளியர் கண்டென்ட் கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஒர்க்காக பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இதை வேணால் நீங்கள் டெலிட் பண்ணிக்கணும். ரெக்கார்ட் ஆனில் இருக்கும்போதே நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஸோ டெலிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா ஸ்டேட் நேம் எடுக்க போகிறேன் நான். அதனால் இங்கே இதோட ஸ்டேட் நேம் எடுக்கிறேன். ஸோ ஸ்டேட் நேம் இந்த லுக்கப் வேல்யூ. ஸோ பேஸ் ரிப்போர்ட் போகிறேன். ஸோ 2, 0. அடுத்து இந்த காலமில் அமௌண்ட் எடுக்க போகிறேன். இது தேர்ட் காலம். ஸோ தேர்ட் காலம் நான் போடுறேன். ஸோ இது என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இது ட்ராக் பண்ணிடலாம். ஸோ முடிச்சுட்டு ஆட்டோ ஃபிட் கொடுத்துருவோம். ஆட்டோ ஃபிட் கொடுத்தாச்சு. ஸோ இதை இப்போ நான் கரெக்டாக ஸ்டேட் நேம் கொண்டு வந்துட்டேன், இங்கே அமௌண்ட் கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை ஜஸ்ட் இந்த சிம்பிள் ஆட்டோமேஷன் அனுப்புவோம். இது எப்படி நம்ம போதும், நம்ம இந்த ஸ்டெப்பை எப்படி ஆட்டோமேட் பண்ணுறோம் எக்ஸாக்டாக ஸோ அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒரு தடவை நீங்கள் இப்படி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதே மேக்ரோவை நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதை நான் டெலீட் பண்ணிட்டேன், ப்ளேஸ் பண்ணிட்டேன். இதே மேக்ரோவை சும்மா ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே இருக்குது. ஸோ சும்மா நான் இந்த மேக்ரோவை இழுப்ப மேக்ரோ வச்சுட்டு நான் கொடுத்து ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஆன்சர் கரெக்டாக வருது, எக்ஸாக்டாக வருது. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து மேபி உங்களுக்குள்ள தோணிருக்கலாம், இப்படி ரெக்கார்ட் மேக்கரை யூஸ் பண்ணும்போது ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம், அப்புறமேட்டு உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துருக்கு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் நம்ம இது தனியாக போய் எடிட் பண்ண வேண்டியிருக்கு, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது இங்கே என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ திரும்பவும் நான் இதே டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாருங்க, இல்லை நான் இதுலேருந்து எடுப்பேன். சும்மா இதுலேருந்து நான் ஒரு 20 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ 20 டாக்குமெண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கி ரிப்போர்ட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ரிமூவே பண்ணிட்டேன்.
ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த ரன் பண்ணுறேன். ஸோ உங்கள் பார்த்தீங்களா, நான் இப்போ புதுசாக போட்டதுக்கு ஆன்சர்ஸ் வரல, கரெக்டாக அந்த 20 டாக்குமெண்ட்ஸ்க்கு வரல பாருங்கள். ஸோ புதுசாக போட்டதுக்கு ஆன்சர்ஸ் வரலை. ஸோ இதுதான் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ இது தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ எக்ஸ்ட்ரா வரணும். அது டிஃபால்ட்டாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ரோல் இருந்துச்சோ ஸோ அதுதான் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் ரெக்கார்ட் மேக்கரோடு நீங்கள் கண்டிப்பாக மாடிஃபை பண்ணால் மட்டும்தான் அது பர்ஃபெக்ட் ஆட்டோமேஷனாக வரும். இல்லைன்னா அன்னைக்கு அந்த ரிப்போர்ட்டுக்கு ரன் ஆகும், மற்ற டைம்லலாம் அது ரன் ஆகாது. ஸோ அதனால இந்த இது நீங்கள் கண்டிப்பாக எடிட் பண்ணியே ஆகணும். நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா நான் ஒரு இது சொல்கிறேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து என்னென்னா ஷீட் நம்ம எதில் போடுறோம், டுடேஸ் இல்லை. ஸோ ஷீட் 3 இது. ஸோ செலக்ட் ஷீட் 3ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இல்லைனா நீங்கள் வச்ச நேம்லேயே இப்படி போடுங்க, ஷீட்ஸ் ஆஃப் டுடேஸ் டேட், இப்படி கூட நீங்கள் எழுதலாம். பட் இது வந்து என்னை பொறுத்தளவில் என்னென்னா நாட் ரெக்கமெண்டட்னு சொல்லுவேன். ஸோ ஏன்னா யூசர்ஸ் எப்போனாலும் ஷீட் நேமை மாற்றலாம். ஸோ அதனால தான் நான் வந்து இல்லை நீங்களே இது கூட ஷீட் நேம் அப்படிங்கிறதுக்கு ஷீட் நேம் பேர் வைக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா லுக்கப் எக்ஸாம்பிள் பேர் வச்சுன்னா நீங்கள் இங்கே என்னென்னா அந்த ஷீட்டே லுக்கப் எக்ஸாம்பிள் இப்படி டாட் வச்சா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் காமிக்கணும். ஸோ அப்போ தான் நீங்கள் கரெக்டாக ஷீட்டான செலக்ட் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நான் இப்போ B1ல் ஸ்டேட் நேம் எழுதுறேன். ஸோ இந்த லைனில் கூட நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ B2ல் தான் ஃபார்முலா எழுதுறேன். ஃபார்முலா எழுதுறது இது எல்லாமே நீங்கள் இந்த செலக்ட் பண்ணி தான் நீங்கள் ரெக்கார்ட் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணும்போது என்னென்னா அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க. ஆனால் கோடிங்கில் நீங்கள் அப்படி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக கூட அந்த வேல்யூ நீங்கள் போடலாம். இந்த ரெண்டுலேயும் அழிச்சிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வேல்யூன்னு மட்டும் போட்டால் போதும். ஸோ அதுக்கு போத் ஆர் ஈக்குவல் தான். அதே மாதிரியே இங்கேயும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ வேல்யூன்னு மட்டும் போடலாம். ஆனால் ஒரு டிஃபால்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபார்முலா R1C1 வரும். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட்டு வேல்யூன்னு மட்டும் போட்டுட்டு இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுதுங்க. ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் இங்கே என்ன டைப் பண்ணுறீங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். இதுதான் நம்ம டைப் பண்ணுமா 2,0ன்னு. ஸோ இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் RC -1 C -1 -1:C போட்டு இப்படிலாம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச அது A:B தானே ஈஸி. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள், பர்ஃபெக்ட் ஆன்சர் வரும். அதுக்கு இதுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஷீட் C1ல் வேல்யூ அதே ஃபார்முலா, பட் இது மட்டும் 3 A:C. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த 366 இருக்குது பாருங்க, இதுதான் இந்த நம்பர். ஸோ இந்த நம்பர் 3 நான் ரெக்கார்ட் பண்ணும்போது 366 டேட்டா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் டேட்டா டெலீட் பண்ணேன். ஸோ 3,339 தான் இப்போ இருக்குது. ஸோ இதுதான் டைனமிக்காக டெய்லி உங்களுக்கு ஒரு ரோ கவுண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பர்ஃபெக்ட் மேக்ரோ க்ரியேட் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எங்கே தேவைன்னா இப்போ இங்கே தான் எனக்கு தேவை. ஸோ n = அஸ் யூஷுவல் எல்லா மேக்ரோலையும் நான் எல்லா கிளாஸ்லேயுமே சொல்கிற ஒன்று. இது இல்லாமல் நான் ஒரு மேக்ரோ கூட எழுதவே மாட்டேன். ஸோ இதுதான் ரொம்ப மெயினான லைன். ஸோ உங்களுக்கு புரியாதவங்க அட்லீஸ்ட் இந்த லைனை மட்டும் மாறும் ரொம்ப நல்லா இந்த மாதிரி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் இதை பேஸாக வச்சு தான் எல்லா ஆட்டோமேஷன்ஸுமே இருக்குது எக்ஸலை பொறுத்தளவில். எக்ஸலாக நீங்கள் வேறு எந்த அப்ளிகேஷன் வெப்சைட் ஆட்டோமேஷன் பண்ணாலும் சரி, அவுட்லுக்கில் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் டேட்டாபேஸ் ரிலேட்டடாக பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே இது உங்களுக்கு தேவைப்படும். ஸோ இப்போ இந்த 366 ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2 தான். அது மேக்ஸிமம் சேஞ்ச் ஆகாது. அது சேஞ்ச் ஆனாலுமே நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் பண்ணணும். பட் இந்த சினாரியோக்கு மேக்ஸிமம் சினாரியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அது மாறாது. ஏன்னா நம்ம தனித்தனி இது போட்டு தனித்தனியாக தான் பண்ணுவோம், அதனால் மாற போகிறதில்ல. ஸோ இந்த எண்டு மட்டும்தான் மாறும். ஸோ எண்டை தான் நான் அந்த 366 மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் n. ஸோ அண்டு என்ன நான் ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைன் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. செலக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக செலக்ட் தான். ஸோ நீங்கள் இங்கே வந்து ரீஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இது நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினச்சா எடிட் பண்ணலாம், இல்லை எடிட் பண்ணாமல் விட்டுறலாம். ஸோ இதை நீங்கள் டெலிட் கூட பண்ணலாம், இந்த லைன்லாம் தேவையில்லை. அடுத்த லைன் பாருங்கள், C2வை செலக்ட் பண்ணி தான் C2வில் இருக்க வேல்யூ தான் ஆட்டோ ஃபில் பண்ணுறோம். ஸோ அதனால் அந்த லைன் அப்படியே இருக்கும். ஸோ 366 போல் அதே சேம் சினாரியோ இந்த லைனையும் நீங்கள் எடுத்துருங்க. ஸோ
எல்லாம் முடிச்சு அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நீங்கள் பர்ஃபெக்ட் ஆட்டோமேஷன் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிள், இவ்வளோ தான். நீங்கள் ஸோ இந்த டேட்டா கவுண்ட்டு மட்டும் மிஸ்மேட்ச் ஆகிற அதை மட்டும் நீங்கள் கேப்சர் பண்ணி அதை நீங்கள் கரெக்டாக பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஆட்டோமேஷன் ரெடி ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதை எப்படி ரன் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு ரன் பண்ணி பார்ப்போம் இதை. ஓகே, நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ் ரிப்போர்ட்லேருந்து கூட ரன் பண்ணுறேன். ஸோ பேஸ் ரிப்போர்ட்லேருந்து ரன் பண்ணால் கூட நீங்கள் இப்போதைக்கு F8 எப்போவுமே யூஸ் பண்ணுங்க, அதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் ஆகும். ஸோ உங்களால் கோடிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ கரெக்டாக அந்த ஷீட்டுக்கு போயிடுச்சுங்களா. ஸோ நான் எந்த ஷீட்டில் வச்சாலும் எங்கே போய் அவுட்புட் எடுக்கணுமோ அது கரெக்டாக போயிடும். ஸோ B1ஓட வேல்யூ போட்டாச்சு. இப்போ கர்சர் ஆனால் B2ல தான் இருக்குது. பட் ஆனால் டேரெக்டாக போதுங்களா. இது கோடிங்கில் மட்டும்தான் பாசிபிள், மேனுவலாக இது பாசிபிளே இல்லை. ஸோ கோடிங்கில் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது, அதனால தான் சிம்பிளிஃபை நிறையா பண்ணலாம். ஸோ மேனுவலாக இந்த பாசிபிலிட்டி இல்லாதனால தான் டைம் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபார்முலா B2ல கரெக்டாக இருந்துச்சுங்களா. C1, ஸோ B2வை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இப்போ என் கவுண்ட் இப்போ பாருங்கள் இது. ஸோ 339. ஸோ எவ்ரி டைம் இந்த மாடியில் இருக்க இந்த ப்ரொசீஜர் இந்த மேக்ரோ ரன் ஆகும், கரெக்டுங்களா. ஸோ அப்போ ஒவ்வொரு தடவையும் அது கவுண்ட் இருக்கும், டேட்டா கவுண்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவையும் டேட்டா கவுண்ட் எடுக்கும்போது டேட்டா வேரியேஷன் ஆனாலும் ப்ராப்ளமே கிடையாது, அதுக்கேற்றபடி பக்காவாக ரன் ஆகும் உங்களுக்கு. ஸோ ஆட்டோ ஃபுல் ஆயிடுச்சுங்களா. ஸோ இதில் ஃபார்முலா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இன்னும் ஒரு தடவை ஃபுல்லாக ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ கிளாஸ் கரெக்டாக இப்போ பர்ஃபெக்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் உங்களுக்கு ரன் ஆயிரும். ஸோ இப்படி தான் ஒரு மேக்ரோ கோடிங் ரெக்கார்ட் மேக்ரோ யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாக பண்ணுற ப்ராசஸை கோடிங்கை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எடிட் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ இந்த வேரியபிள் கான்செப்டை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி வேரியபிள் இந்த இது புரியலைன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ 1 by 1 நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் கான்செப்டோட நல்ல கான்செப்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இன்றைக்கி VLOOKUP ஃபார்முலா நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஆஃபீஸில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா டம்மி டேட்டாவாக போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகே கைஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் என்னன்னாலும் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு கான்செப்டோடு வரேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.